ஹலோ எஸ் நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய் மீட்டா வெல்கம் டு அனதர் வீடியோன்னு சொல்கிறத விட இதை விட நமக்கு வேறு என்ன வீடியோ போடணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சும்மா தளபதி படத்தில் சொன்னாருன்னு மட்டும்தான் அந்த டைலாக் வந்து பல பேர் அவரை பிடிக்காத ஹேட்டர்ஸ் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் அப்படின்றத இப்போ தெளிவாக மக்கள் முன்னாடி கொண்டாந்து வச்சிருக்கார். அஃப்கோர்ஸ் அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியோட பேரை வர்ற 4ஆம் தேதி பதிவு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தாலும் அதை இன்னைக்கே அவர் ஊர்ஜிதப்படுத்திட்டார். தளபதி அவர்கள் அவருடைய ஸ்டாண்டை கிளியராக டிசைட் பண்ணி தன்னுடைய கட்சி பெயர் என்ன அப்படின்றத வெளிப்படையாக ஓப்பன் அவுட் பண்ணி இன்றைக்கி ட்விட்டர் பக்கத்தில் ஒரு 3 பக்க அறிக்கையாக போட்டிருக்காப்புல. அந்த அறிக்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்நேரம் இந்த அறிக்கையை பல பேர் பார்த்துட்டு கொண்டாடிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் பார்க்க தவறிகள். ஏன்னா இப்போ நானே வேலையில் இருந்தேன், வேலையில் இருந்துட்டு எனக்கு இந்த நியூஸ் தெரியல. இப்போ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா தான் பார்த்தா சர்ன்னு ஏகப்பட்ட மீடியாஸ்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்தோன்னே அப்படி என்னடான்னு சொல்லிட்டு உள்ளே தேடி பார்த்தா தளபதி அவர்களுடைய அந்த 3 பக்க அறிக்கை ட்விட்டரில் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செம்ம மாசாக கொடுத்துருக்காப்புல அண்ட் கிளாஸாக கொடுத்துருக்காப்புல அண்ட் வெரி கிளியராக கொடுத்துருக்காப்புல. ஹேட்ஸ் ஆஃப் டு தளபதி, ஹேட்ஸ் ஆஃப் டு தளபதி. ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்னு உள்ள போய் பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம தளபதி அவருடைய கட்சி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரை பொதுவாக சுட்டிட்டார். ஏன்னா சில பேர் திராவிடன்னாங்க, சில பேர் அப்படின்னாங்க, சில பேர் இப்படின்னாங்க. எவங்களும் இல்லை, தமிழ்நாடு வெற்றி அடையணும், அவ்வளோதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். அவருடைய அந்த பேர்லேயே அவருடைய கொள்கை என்ன, அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய செயல் எப்படி இருக்கும், அவர் தமிழ்நாட்டுக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்றத ஒட்டுமொத்தத்தையும் அந்த பேரில் வந்து புரிய வச்சிட்டாப்புல. ஸோ தமிழக வெற்றி கழகம் டிவிகே, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? டிவிகே தமிழில் சொல்லணும்னா தாவேகா, தாவேகா, அவ்வளோதான். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னையோ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிலாம் இடலை அப்படின்றதையும் தெளிவுபடுத்திட்டாப்புல. ப்ளஸ் யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்றதையும் கிளியராக போல்டு லெட்டர்ஸ்லேயே போட்டு சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து இந்த தேர்தலில் வருவாரா, அது வருவாரா, இது வருவாரா, அந்த பிரச்சனையே இன்னைக்கு கிடையாது. ஓகே, எல்லாம் ஓகே. பட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத அப்படியே கொஞ்சம் பாயிண்ட் பை பாயிண்டாக அப்படியே பார்ப்போமா? அதாவது ஃபஸ்ட்டு அவர் வந்து தன்னுடைய தமிழ்நாடு மக்களுக்கு முதல்ல நன்றியை தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நன்றியை தெரிஞ்சுக்கிறாருப்பா, ஓகேங்களா? அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம் பல வருஷமாக இயங்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் அதில் இருந்து எவ்வளோ உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அது ஒரு என்ஜிஓ மாதிரி செயல்பட்டு இருந்தது. என்ஜிஓனா காசு இருக்கிறவங்க, காசு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியுமே ஒழிய அதை மீறி அவங்களால எதுவுமே அதிகாரத்துக்கு உட்பட்டோ இல்லை அதிகாரத்துக்கு உட்பட்டு தான், அதிகாரத்தை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை பண்ணி தான் சரிடா நீ போய் அங்கே ஃப்ரீ கொடுக்க முடியாது அப்படின்னு பிளாக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. நீ போய் அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சட்டம் போட்டு போலீஸ்காரன் நிறுத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இவனால ஒன்றும் பண்ண முடியாது. என்ஜிஓன்றது வித் அப்ரூவல் ஆஃப் த கவர்மெண்ட், அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இவங்க ஹெல்ப் பண்ண முடியும். அப்படின்றது தான் என்ஜிஓன்ற அந்த கட்டமைப்பாக மட்டும்தான் விஜய் மக்கள் இயக்கம் செயல்பட்டு இருந்தது. பட் அது மட்டுமே தமிழக மக்களுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியுமான்னு கேட்டால் பத்தாது. ஸோ அதனால் இந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறது, அரசியல் அதிகாரம். ஸோ அதற்கு தான் இந்த கட்சி நான் வந்து தொடங்கியிருக்கேன் அப்படின்றத மிக தெளிவாக அந்த இடத்துல அவர் ஓப்பன் பண்ணிட்டார், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இவங்க நினைக்கிற ஒரு விஷயத்தை, இவர் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை ஒரு தனி மனிதனாவோ ஒரு என்ஜிஓவோ செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதற்கு அரசு அதிகாரம் கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் சும்மா அடித்து தாக்குறாரு பாருங்க, நேராக செம்ம தாக்கு டைரக்டாக. 2 விஷயந்தான் இந்த உலகத்து இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது தமிழ்நாடு மட்டும் ஒரு குறிப்பிடல. இப்போ இருக்க சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் இஸ் த பிக்கஸ்ட் திங். இந்தியா ஃபுல்லாகவே அது இருக்குது. இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக கரப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் இந்தியாவில் ஹையஸ்ட்டாக இருக்குது கரப்ஷன் அப்படின்னும் போது ஊழல் மிகுந்த ஒரு அரசாட்சியும், அதே மாதிரி மக்களை
பிரிப்பது, ஜாதி பேதம் அந்த மாதிரி ஜாதியை சொல்லி, அதாவது தமிழன்ற அந்த உணர்வு இல்லாமல், தமிழர்கள் அப்படின்ற உணர்வு இல்லாமல் நம்மளை ஆக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே ஜாதி தான். இவன் தேவர், அவன் அவர் வந்து கவுண்டர், அவர் வந்து முதலியார், இவர் வந்து பிள்ளைமார், இவர் வந்து வன்னியர், இவர் வந்து பாறையர் அப்படின்னு எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். இவன் அடித்தா அவனுக்கு வலிக்காது, அவனை அடித்தா இவனுக்கு வலிக்காது, இவங்க 2 பேரையும் எவனா அடித்தா அவன் 2 பேருக்கும் வலிக்காது. ஸோ இப்படி எல்லாரையும் பிரித்து அந்த மாதிரி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா அதை வச்சு தான் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடை அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். ஒன்று, இங்கிட்டு தண்ணிக்கு கேரளா கிட்டையும் கர்நாடகா கிட்டையும் அடிச்சுப்பாங்க, அது ஒரு அரசியல். அது விட்டுட்டு அது சரி வரல அப்படின்னா நம்மளுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு நீ பெரிய ஜாதியா நான் பெரிய ஜாதியான்னு அடிச்சுக்கிட்டு சாவடிப்பாங்க. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, திராவிடம் பேசுகிறவன் வந்து பொதுவானவன், ஆனால் தமிழன் பேசுகிறவன் தன்னுடைய ஜாதிக்கானவன்ற நினப்பு. அந்த நினப்பை விதைச்சது யாருன்னு கேட்டால் இவங்க தான். திராவிடம் பேசுனா அப்போ அவன் திராவிடர்ப்பா, அவர் வந்து பொதுவானவர்ப்பா, எல்லா ஜாதிக்கும் புரியும். ஆனால் அவனும் ஒரு ஜாதி தாண்டா, எருவு மாடுங்களா அப்படின்னா புரியாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது 2ம் தான் மிகப்பெரிய ஒரு மேஜர் விஷயமா இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்ட் தான் அவருடைய கான்செப்ட் இதில். ஓகேங்களா? தொலைநோக்கு சிந்தனை உடைய, லஞ்ச ஊழலற்ற திறமை நிர்வாகத்திற்கு வழியக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கான தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும், அதாவது இப்போ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம எதிர்நோக்கி பல கோடி பேர் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே, டிஎம்கே ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் இருந்தாலுமே, அட போடா இவன் நீங்கள் எங்கேயாவது போய் தர எவனா ஒருத்தர் வாங்கடா அப்படின்னு நம்ம எவ்வளோ பேர், இப்போ இன்க்ளூடிங் மை செல்ஃப் இருக்கிறோம்ல, யாராவது ஒருத்தர் வாங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி பல கோடி பேர் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் ப்ளஸ் இந்த எதிர்க்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வர்றோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பேஜில் தளபதி வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு மேட்ரை. ஸோ அப்படியே அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்னுடைய எப்படி சொல்கிறது தாய் தந்தை, ஓகேங்களா, என்னுடைய தாய் தந்தைக்கு அப்புறமா என்னை வந்து இந்த இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வச்சது, ஒரு படத்தில் ஹீரோவாக என்னை பார்த்தது, என்னை ரசித்தது, என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து என்னை இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் சாத்தியம், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்றதையும் மிக தெளிவாக சொல்லிவிட்டு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய மெயினான ஒரு நோக்கம் அப்படின்றதையும் தளபதி அவர்கள் இந்த இடத்துல மிக கிளியராக பதிவு பண்ணுறாப்புல. ஸோ அதனால் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். எண்ணி துணிக கருமம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. எண்ணி துணிக கருமம் அப்படின்னா, நீ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி வர பிரச்சனையை பற்றி நீ யோசிக்காது. நீ பண்ணணும் முடிவு பண்ணிட்ட, போ பண்ணிடு, அதுக்கப்புறம் வர பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அதை பண்ணிடு. ஆனால் அது நல்ல விஷயத்துக்கு இந்த செயல்படுத்துங்க, கெட்ட விஷயத்துக்கு இல்லை. எண்ணி துணிக கருமம் அப்படின்றது நல்ல விஷயத்தை, நீ ஒரு நல்ல விஷயம் செய்யணும் நீ முடிவு பண்ணியா பண்ணிடு, யோசிக்காத. இவன் பேசுவான், அவன் தடுப்பான், இவன் நம்மள்கிட்ட எதிரியாயிடுவான், அதெல்லாம் இல்லை. செய்யணும்னு நினச்சா முடிவு பண்ணி செஞ்சுருங்க அப்படின்றத தன்னுடைய தலைமையில் தன்னை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாரும் சம்மதத்தின் பேரில் நான் இந்த கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மேட்ரை இந்த இடத்துல கன்வே பண்ணுறாப்புல. வித் ஆஸ் பர் த லாஸ், தேர்தல் ஆணையம் அதற்கு வந்து என்ன மாதிரியான லாஸ் சட்ட விதிமுறைகள் போட்டிருக்காங்களோ அந்த விதிமுறைகளின்படி நான் என்னுடைய இந்த கட்சியை தொடங்குகிறேன், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு மேட்டரை இந்த இடத்துல கன்வே பண்ணுறாரு. ப்ளஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி நாங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து போட்டி போடலை, அண்ட் யாருக்கும் எங்களுடைய ஆதரவும் கிடையாது அப்படின்றதையும் பதிவு பண்ணிவிட்டு, பட் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுப்பது தான் நமது இலக்கு அப்படின்னு மிக கிளியராக நான் 2026 போட்டி போடுறேன்டா அப்படின்னு முடிச்சாப்புல. உங்களால் முடிஞ்ச பிடிங்கடா அப்படின்னு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் 2024ன்றாங்க, அப்புறம் 2026 வருவாரான்றாங்க, இல்லை வந்தார ஜெயிச்சிட முடியும். அதனால் நான் இறங்குறேன் 2026, உன்னால் முடிஞ்ச பார்த்துக்கு அப்படின்ட்டாப்புல. யார்? எதிர்கட்சிங்களுக்கு, மக்கள்கிட்ட இல்லை. ஸோ நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறேன்.
நீங்கள் முடிவு பண்ணி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து அவர் தன்னுடைய முடிவை இங்கே பதிவு பண்ணிட்டாப்புல. ஓகேங்களா? ஸோ இலக்கின்றவர் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகள் வெற்றிக்கா. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த தேர்தலுக்கு மீன்ஸ் இவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துலேருந்து இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சப்மிட்லாம் அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தன்னுடைய கட்சி கொள்கை என்ன, என்ன மாதிரியான கொள்கையை எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோம், கோட்பாடுகள் என்ன, கொடி என்ன, இந்த விஷயத்தெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தான் தளபதி அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ அது வரைக்கும் நேம் மட்டும்தான் நமக்கு தெரியும். என்ன கொடி, என்ன மாடல், என்ன கோட்பாடு, என்ன கொள்கை அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் வரையறா பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கான அந்த டைம் எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த இடப்பட்ட காலத்தில் நான் வந்து அஃப்கோர்ஸ் என்னுடைய அந்த மாதிரி கட்சி தொண்டர்களை தயார்படுத்துவதற்கும் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேறு வேணும்ல நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இதில் கிளியராக அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா தளபதி லாஸ்ட்டாக வந்து என்ன இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அவரை பொறுத்த வரைக்கும் இறுதியாக அதான் நான் எப்பவுமே ஒரு பதிவு சொல்லிட்டே இருப்பேன். ஒரு மனுஷன் வந்து வருமானத்தை பேஸ் பண்ணி அரசியலுக்குள்ள இறங்குறாங்களா இல்லை மக்களின் அடிப்படை தேவை பூர்த்தி செய்யணும் அரசியல் இறங்குறாங்களான்றது நம்மளுக்கு பார்க்கவே தெரியும். பகுத்தறிவு இருக்கவனுக்கும் படித்தவனுக்கும் உண்மையிலே கஷ்டப்படுறவனுக்கும் தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து தளபதி அவர்கள் ரொம்ப கிளியராக போட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரை அரசியலில் மற்றொரு தொழில் அல்ல. அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிச்சு. நம்ம அரசியலில் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்றைய காலகட்ட இந்த சினிமா வாழ்க்கையை நம்மளால் இனி தொடர முடியாது, தொடர்ந்தால் அது அரசியலை பாதிக்கும் அப்படின்றத மிக கிளியராக மனசில் வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்த அரசியலை தொழிலாக பார்க்கவில்லை. எனது முதலாய கடமை, நான் மிகவும் நேசிக்கிற ஒன்று இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒன்றை மனசில் வச்சு நான் இந்த அரசியலில் இறங்குறேன். ஸோ இதில் பணம் சம்பாதிக்கிறது இறங்கலை. அதனால இந்த அரசியலை நான் முழுமையாக என்னை உட்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி கமிட்டடான இன்னும் ஒரு படம். ஸோ நமக்கெல்லாம் இது மிக சேட் நியூஸ். இந்த லாஸ்ட் பஞ்சு தளபதிக்கு இன்னும் ஒரு படம் மட்டும்தான் நம்ம வந்து இருக்குது. அது இந்த கோட் இல்லைன்னு நினைக்கிறேன். கோட் இல்லாமல் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன்னா, என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம்னு போட்டிருக்காரு. இன்னொரு திரைப்படம் இப்போ கோட் இப்போ ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்கும் தெரியும். ஸோ கோட் அவர் சொல்லலை. அப்போ இன்னும் ஒரே ஒரு படம் தான் நமக்கு வந்து தளபதி வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சைடு அவர் வர்றாருன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இந்த தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு படம் தான் இருக்கா அப்படின்ற அந்த விஷயம் உண்மையாலுமே மனசை கஷ்டப்படுத்துது. பட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்க்குறத விட அந்த சேரில் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒன்று கிடைக்கணும்னா ஒன்று இழந்து தானே ஆகணும். அதான் லைஃபு. ஆனால் எல்லாருக்கும் சில பேருக்கு எல்லாமே கிடைக்குதா? இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதில்ல. ஒன்று கிடைச்சா ஒன்று விட்டுருந்தான், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ தளபதியை இன்னும் ஒரு படத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிட்டு, ஆனால் அவர் தன்னை முழுமையாக அரசியலில் உட்படுத்திக்கிறார் அப்படின்ற விஷயத்த இந்த பதிவில் அவர் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காரு. ஸோ he knows what he is doing and how he is supposed to do அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மிக தெளிவாக இந்த 3 பக்க அறிக்கையில் தளபதி அவர்கள் கொடுத்துருக்காரு. இப்படி கொடுத்து எந்த அரசியல்வாதியாவது இது வரைக்கும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இது என்ன பயங்கர ஸ்டாண்டர்டாக போகுது. தளபதியோடைய அந்த ஒவ்வொரு செயலும் ஒரு எப்பிக்காக இருக்குது. இப்படி ஒரு அரசியல்வாதி நம்ம பார்க்கல. இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கொண்டு வந்து மக்களிடத்தை வச்சு இப்படி போகிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து இது வரைக்கும் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு பள்ளி ஸ்கூல் அந்த ஃபங்க்ஷனில் அவார்டு கொடுத்ததுலேருந்து தளபதியுடைய எல்லா செயலையும் பார்க்கும்போது செம்ம லெவலில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவர் எதையும் மென்ஷன் பண்ணிட்டாரு. நான் வந்து அரசியலுக்கு வர்றதுக்குனால நான் பல பேருடைய பல வல்லுநர்களை பல பெரியவங்கள்ட்ட நான் அட்வைஸை கேட்டு நல்லது செய்கிறதுக்கான வழிகளை நான் தேர்ந்தெடுத்து செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றது அவரே சொல்லிட்டனால
ரொம்ப கிளாரிட்டியாக இஸ் கோயிங் ஃபோக்கஸிங் அண்ட் இஸ் வெரி கிளாரிட்டி ஆன் த திங்ஸ் வாட் இஸ் டூயிங். அதை தான் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் வந்து கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு வகையிலையும் என்னுடைய தொழிலான சினிமா, நான் அரசியல் அப்படின்ற சேவைக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறமா மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக மூட்டை கட்டுகிறேன். மூட்டை கட்டிட்டு முழு மூச்சா அரசியலில் ஈடுபடுவேன். அதுவே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன். இதுக்கு மேலே எவன் சொல்ல முடியும்? 73 வயசில் உட்காந்துக்கிட்டு 200 கோடி ரூபா சம்பளத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னமும். எரியோ கைஸ், தளபதி அரசியலில் இறங்கிட்டாரு அப்படின்றது ஹாப்பி. பட் படம் சேட். பட் எல்லாமே சாத்தியம் உண்டு. மக்களாகிய நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா அவர் படத்தில் நடித்தாலும் அவருடைய கொள்கையிலும் அவர் செயலிலும் அரசியலில் சரியாக இருக்குது, அவர் படத்திலையும் நடிக்கலாம், நீங்கள் படத்தில் நடிங்க அப்படின்னு மக்கள் அவரை அதிகமாக வற்புறுத்தினால், ஆனால் அந்த இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறமா சிஎம் ஆகிட்டு கூட அடிக்கலாம்ப்பா. அவர் நடிக்கலாம். அதெல்லாம் யாரும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் எனியோ அது மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. எனியோ கைஸ், ஒரு ஹாப்பி நோட் அண்ட் ஒரு ஹாப்பி ஸ்டார்ட் வித் சேட் எண்டிங்கோட இந்த லெட்டர் இருக்குது. லேட் எண்டிங்கிறது என்ன, படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்ன மட்டும்தான், மற்றபடி மற்ற எல்லாமே செம்மையாக இருக்குது. ஓகே ஃபைன், we will welcome Thalapathy on board. See you on another video. Love you all. Take care. Bye bye.